السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الصلاة والسلام على رسول الله أما بعد. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய உறவுகளே, கல்வியை இரண்டு வகையாக பிரிக்கலாம். முதலாவது இல்மு ஷரியா, இல்முல் வஹி, மார்க்க கல்வி. இரண்டாவது வேர்ல்ட் நாலேஜ், உலக கல்வி. ஆரம்ப காலத்தில் இரண்டு அறிவுகள் என்று இருக்கவில்லை. கல்வி என்பது ஒன்று தான். அது மார்க்க கல்வியும் அது சார்ந்தவைகளும் என்று மாத்திரம்தான் இருந்தது. பின்னால் ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலம் 1857 ஆண்டு கல்வி என்பது ஒன்றல்ல இரண்டு என்று பிரிக்கப்பட்டது. எது எப்படி போனாலும் இரண்டு, அதாவது உலக கல்வி என்று நாம் பிரிக்கக்கூடிய அந்த கல்வியை அறிமுகப்படுத்தியது நம்முடைய முஸ்லிம்கள் தான். 4 மன்னர்கள் உலகத்தையும் சமகாலத்திலே ஆட்சி செய்தார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், புக்தனசர், அதே போன்று நும்ரூத், துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். 2 முஸ்லிம்கள், 2 முஸ்லிம் அல்லாதவர்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முழு உலகத்தையும் சமகாலத்திலே ஆட்சி செய்தார். மனிதர்கள், ஜின்கள், பறவைகள், மிருகங்கள் அனைத்திற்கும் ஆட்சி செய்தார். எல்லா பாசைகளும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எல்லா துறையிலும் ஈடுபட்டார். அதே நேரத்தில் ஒரு ஜட்ஜாக, ஒரு நீதிபதியாக செயற்பட்டார். துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை பற்றி சூரா கஹ்ஃப் பேசுகிறது. ஒரு இன்ஜினியராக இவர் செயற்பட்டார். எனவே உலக கல்வியை அறிமுகம் செய்தவர்கள் எம்முடைய உலமாக்கள் தான், எம்முடைய முஸ்லிம்கள் தான். அல்லாமா இப்னு சீரின் ரஹிமஹுல்லாஹ் அன்னவர்கள் வைத்திய துறையை உலகத்திற்கு அறிமுகம் செய்தார். அவருடைய ஒரு பெயர் தான் அபுத்திப். இன்னொரு பெயர் இருக்கிறது அபுத்திப், வைத்திய துறையின் தந்தை. அவருடைய ஒரு கிதாபு தான் அல் கானூன். அதற்கு பைபிள் ஆஃப் மெடிசின் என்பதாக சொல்வார்கள். வைத்தியர்கள், அதாவது பட்டப்படிப்பை முடித்துவிட்டு பட்டம் பெறக்கூடிய நேரத்திலே, அதாவது சத்தியம் செய்வார்களே, அந்த புத்தகத்தை அறிமுகம் செய்தவர் அல்லாமா இப்னு சீரின் ரஹிமஹுல்லாஹ் அன்னவர்கள். அதே போன்று இப்னு ஹல்தூன் ரஹிமஹுல்லாஹ் வரலாறு என்ற துறை உலகத்தில் அறிமுகம் செய்தார். தாரிக் இப்னு ஹல்தூன் என்ற 15 பாகங்களை கொண்ட ஒரு புத்தகம் இருக்கிறது. இது 2015-16களில் ஆங்கிலத்திற்கு இதை மாற்றினார்கள். மாற்று மதத்தவர்கள் இந்த புத்தகத்தை படித்துவிட்டு சொன்னார்கள், இவ்வளவு நாளும் மிக பிரயோஜனமான ஒரு புத்தகத்தை முஸ்லிம்கள் மறைத்து விட்டார்களே என்று மாற்று மதத்தவர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு சிறப்புமிக்க புத்தகமாக அந்த புத்தகம் அமைந்தது. அதே போன்று முஹம்மது இப்னு மூசா அல் ஹவாரிசி, மேத்தமெட்டிக்ஸ், மெட்ஸை உலகத்தில் அறிமுகம் செய்தவர் இவர் தான். அதே போன்று தான் ஜாபிர் இப்னு ஹையான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹ் ரசாயன கலை உலகத்தில் அறிமுகம் செய்தார். அதே போன்று அபுல் காசிம் அஸ்-ஸஹ்ராவி அறுவை சிகிச்சையை உலகத்தில் அறிமுகம் செய்தார். எனவே உலக கல்வி என்று பிரிக்கிறோமே, அதனை அறிமுகம் செய்தவர்கள் நமது உலமாக்கள். அல்லாமா இத்ரீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹ் ஜியோகிராஃபி, புவியியலை அறிமுகம் செய்தார். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். காலப்போக்கிலே இதில் கூடுதல் குறைவுகளை அவர்கள் செய்துவிட்டு, அதாவது அவர்களுடைய பெயரை வரலாற்றிலே பதிவு செய்து கொண்டார்கள். எனவே முஸ்லிம் சமூகம் அறிவில், கல்வியில், ஆட்சியில், பதவியில் முன்னின்ற சமூகம் சூழ்ச்சியால், துரோகத்தால் வீழ்த்தப்பட்டிருக்கிறோம். எனவே கல்வியை நாம் கற்போம். அந்த கல்வியில் சிறந்த மகான்களாக உலகத்தில் வாழ்வோம். உலக கல்வியையும் கற்க வேண்டும், அதுவும் நமக்கு தேவை. உலகத்தில் தலை நிமிர்ந்து வாழ்வதற்கு மார்க்க கல்வியையும் முடியுமான அளவு கற்போம். அது போன்று படித்தவைகளை அமல் செய்வோம். ஆஹிராவுக்காக, இந்த உலகத்திலே ஆஹிராவில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக உலகத்தை, சரியான உலக வாழ்வை அல்லாஹ் சொன்ன பிரகாரம் அமைத்துக் கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.